ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சூப்பரான காரஞ்சாரமான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே வெந்தயமாக சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதியை அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி கலர் மாதிரி வரட்டும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா வதங்கி வந்துடுச்சுன்னு. மீடியமாக எடுத்துக்கலாம். புளி எடுத்து காய்ச்சி எடுத்துக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைச்சியும் அதை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் மீன் சேர்த்துக்கலாம். கவலை மீன் தாங்க எடுத்துருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீன் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், மீன் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். Thanks for watching, friends.